ஹாய் ஆல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் நீலம் ஃபிலிம்ஸ் வழங்கும் ப்ளூ ஸ்டார். ரஞ்சித் அவர்களோட ப்ரொடக்ஷன். நீலம் ஃபிலிம்ஸ், அசோக் செல்வன், பாக்கியராஜ் பையன் சாந்தனு, கீர்த்தி பாண்டியன், இப்படி பல கேரக்டர்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. படத்தோட ஒன்லைன் கதை, ஒரு கிராமத்து இரண்டு இளைஞர்கள், வேறு வேறு சமூகத்தை சார்ந்தவர்கள், உள்ளூரில் எப்பயும் போல் சண்டை, கிரிக்கெட் மேட்சுக்கு. அவங்க வெளியே போகும்போது தான் தெரியுது நமக்கு எதிரி நம்ம இல்லை, பொதுவான எதிரி இன்னொருத்தவங்க இருக்காங்கன்னு. அதை எதிர்த்து போராடுறாங்க. கிரிக்கெட் நடக்குது, அதில் ஜெயிக்கிறாங்களா, என்ன பண்ணுறாங்க, இதுதான் அந்த ஒன்லைன் கதையே. ஒரு ஊருக்கும் காலனி பசங்களுக்கும் நடக்கிற கிரிக்கெட் மேட்ச். அதில் பெரிய சண்டையாகி காலை வெட்டிடுறாங்க, ஒருத்தர் காலை. அவர் பதிலுக்கு பழி வாங்க போகிறாரு. பழி வாங்க போகும்போது அவங்க குடும்பத்தில் இருக்க குழந்தைங்களை பார்த்துட்டு மனம் தெரிஞ்சு வந்துடுறாரு. அதே போல் அந்த கிரிக்கெட்டை நிறுத்திட்டாங்க. இதுக்கப்புறம் விளையாடக்கூடாதுன்னு தடை வச்சுட்டாங்க. அந்த ஊரில் விளையாடாமல் ரொம்ப நாள் இருக்குது. சாந்தனுவும் நம்ம அசோக் செல்வனும் எதிரெதிர் சமூகம். 2 பேருக்கும் அப்பப்போ முறைச்சிக்கிறாங்க, சண்டை வர மாதிரி இருக்குது. கிரிக்கெட் நடக்காமல் இருக்கிறது நம்ம மோதி பார்த்துடலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு ஊர் திருவிழாப்போ கிரிக்கெட் நடத்த முடிவு பண்ணுறாங்க. கிரிக்கெட் நடக்குது. சாந்தனு என்ன பண்ணுறாரு, அவர் ஊர் சமூகத்தை சார்ந்தவர், இவர் காலனி சமூகத்தை சார்ந்தவர் அசோக் செல்வன். சாந்தனு என்ன பண்ணுறாரு, அவங்க பசங்க மேலே நம்பிக்கை இல்லாத வெளியிலேருந்து கிரிக்கெட் கிளப்லேருந்து கூட்டுட்டு 4 பேர்த்த டீமில் சேர்த்து விளையாட வைப்பது. விளையாடி ஜெயிச்சும் போயிடுவார். அவங்களுக்கு அமௌண்ட் கொடுக்க மறுநாள் அந்த கிரிக்கெட் கிளப்புக்கு போகும்போது அந்த என்ட்ரன்ஸ்குள்ளே போய் பணத்தை கொடுத்துட்டு அவங்க நடத்துகிற பயிற்சியை பார்த்துக்கிட்டு இருப்பார். இவருக்கு ஆசையாக இருக்கும் அதுக்குள்ளே போய் பயிற்சி நம்மளும் பண்ணணும்னு. அதே போல் போய் பண்ண பார்ப்பார். அங்கேருந்து அந்த கிரிக்கெட் கிளப்பில் இருக்கிற முக்கியமான பொறுப்பில் இருக்கிற நபர் நம்ம சாந்தனுவை திட்டி, உங்களுக்கெல்லாம் என்ன தகுதி இருக்குது, வெளியே போங்கடா நாய்ங்களான்னு சொல்லி வெளியே தள்ளும்போது அசோக் செல்வன் கடையில் டீ குடிச்சிட்டு இருக்கவர், அவர் உள்ளே வராரு. அப்போ 2 பேர்த்துக்கும் சண்டை வருது. 2 பேரும் சேர்ந்து அவங்கள அடிக்கிறாங்க. அப்போ தான் புரியுது, இங்கே நமக்குள்ள ஜாதி சண்டை ஒன்று போட்டுக்கிட்டு இருக்கோம், அது இங்கே ஒரு முக்கியமே இல்லை. நமக்கு மேலே ஒரு பொது எதிரி இருக்கான், நம்மளை வளர விடக்கூடாதுன்ற ஒரு எதிரி இருக்கான். அவனை எதிர்த்து நம்ம தான் போராடணும். இங்க ஆடுறதுக்கு உங்களுக்குலாம் ஒரு தகுதி வேணும்டா. அவனை எதிர்த்து தான் நம்ம மேட்ச் விளாடணும். நம்ம உள்ள போய் இவங்களை எதிர்த்து நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி 2 பேரும் சேர்ந்துடுறாங்க. இதுதான் கதை. சேர்ந்து 2 பேரும் விளையாண்டு ஜெயிக்கிறாங்களா, இதுதான் அந்த படத்தோட கதை. யாருக்கிட்ட தோத்தோன்னு பார்க்கக்கூடாது, ஏன் தோத்தோன்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் முழுக்க இது போல் ஊர்லேயே காட்டுறாங்க. உள்ளூர் கிரிக்கெட் மேட்ச்சு, ஊருக்குள்ளே விளையாண்டுட்டு இருக்க கிரிக்கெட் மேட்ச்சு, இப்படியே காட்டிட்டு காதல், லவ் இப்படி போயிட்டுருக்கு. செகண்ட் ஹாஃப்க்கு மேலே ஃபுல் அண்ட் ஃபுல் தேட்டரில் உட்காந்து ஒரு T20 மேட்ச் பார்த்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரே கிரிக்கெட் மயமாக தான் இருக்க ஒழிய வேறு எதுவுமே அதில் இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் மேட்ச்சு தான், கிரவுண்டு தான். இதையே காட்டி கதையை எடுத்து ஓட்டிட்டாங்க. இவருக்கு சாந்தனுக்கு லவ் ஸ்டோரின்ற எதுவுமே அந்த படத்தில் கிடையாது. ஆனால் அசோக் செல்வனுக்கு ஒரு லவ் ஸ்டோரி இருக்குது. அந்த லவ்வும் பாதி வரைக்கும் வருது. பாதிக்கு மேலே அந்த லவ் என்ன ஆச்சுன்னே காட்டல, மொட்டையா விட்டுட்டாங்க அந்த லவ் ஸ்டோரியும். ஆல்ரவுண்டர் தான்டா ரொம்ப பிடிக்கும். நானும் ஆல்ரவுண்டர் தான். அதனால தான்டா எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும். படம் ஓரளவுக்கு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருக்கு. ஆனால் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக அந்த மேட்ச்சு, மைதானம், இதுலேயே தேட்டரில் உட்காந்து ஒரு மேட்ச் பார்த்த ஃபீலிங்கோட முடிச்சிட்டாங்க. படம் நல்லா இருக்குது, ஒரு தடவை பார்க்கலாம்.